வார்த்தையை கேட்க வந்த அன்பான தேவ பிள்ளைகளே, இது விசேஷமா நேரில் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. கர்த்தரோட வார்த்தை கடந்து வருவதாக. ஆவியானவர் நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நீ பக்கத்து, you are next to me my Lord, you are next to me. They have come to hear your loving voice. Your sweet voice adds to sweetness in this life my Lord. உம்முடைய இனிமையான வார்த்தை இவர் அனைவருக்கும் ஒரு இனிமையான வாழ்க்கையில கடந்து போக கிருபைகளை கொடுப்பேன். என் சமாதானத்தை வைப்பேன் என்று சொன்னீரே, உம்முடைய சமாதானத்தோடு இவர் அனுப்ப போவதற்காக நன்றி, கொடான கொடி நன்றி. ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், நீர் பேசும். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஜோர ஒரு ஆமென் சொல்லுவோமே. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோட வார்த்தைக்காக நான் தேவனோட சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தையை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகர் இந்த டிசம்பர் மாதத்தில் கோல்டு நிமித்தமாக ஃபீவர்ல இருக்கிறபடியாக கர்த்தர் அவர்களெல்லாம் சுகத்தை கொடுப்பீராக. ஆவியான பூர்ண சுகத்தை கொடுப்பார் என்று ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான தேவ செய்தியிலே கர்த்தர் கடந்து போவதற்கு முன்பாக தேவ தலைப்பின்படியாக இந்த நாளில் கொடுத்து அனுப்ப வார்த்தையானது விழித்திருங்கள். அல்லேலூயா, விழித்திருங்கள். இது கடைசி காலமா இருக்கிறபடியா கர்த்தர் சொல்லி அனுப்பின வார்த்தை, என் பிள்ளைகளுக்கு சொல், விழித்திருங்கள் என்று. அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு சமயம் ஒரு சகோதரன், ஒரு மகனும் ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் இருந்தார்கள். அவர் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு வெக்கேஷன்ல போனாங்க. அங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கும் போது எங்க பாட்டி வீட்டில் நிறைய கோழிகள் வாத்துக்கெல்லாம் வளர்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த மகன் அதை வச்சு உண்டிகோல்ல அடிச்சு விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு கோழி தலையில பட்டு அது மறிச்சு போயிடுச்சு. உடனே எங்க பாட்டிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதை மூடிட்டான், யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் அக்கா பார்த்துட்டான். இதை அக்கா பார்த்து முடிச்ச உடனே அக்கா உடனே சகோதரனை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு எந்த டியூட்டி நான் செய்ய மாட்டேன், என் டியூட்டில நீ தான் செய்யணும்னு. நீ பாட்டிக்கிட்ட சொல்ற, நான் சொல்ல மாட்டேன். ஒரே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் பார்த்துட்டேன், நீ சொன்ன பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, ஒரு ஜீவனை சாகடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த பையன் என்ன சொல்ல, சரிக்கா நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த மகளோட டியூட்டி என்னன்னா பாத்திரம் கழுவணும். ஆனா பாத்திரம் கழுவுறது போன உடனே ஜான் அப்படின்னு கூப்பிட்டான். ஜானுக்கும் ரேவதிக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது போல ஜான் உடனே போயிட்டு சரிக்கான்னு சொல்லிட்டு உடனே எல்லா பாத்திரத்தையும் தொலைக்கிட்டான். நெக்ஸ்ட் முடிஞ்ச உடனே ஜான் துணி துவைக்கணும்னு சொன்னாப்ல. ஹல்லேலூயா. உடனே ஜான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு உடனே துணியும் துவைச்சு போட்டானா. இதே போல ஒரு வாரமா நடக்குது. இவனால தாங்க முடியல. சரி 2 வாரமா நடக்குது, தாங்க முடியல. பாட்டி கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. லாஸ்டா இவனால முடியாத போயிட்டு பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி நான் ஒரு சின்ன காரியம் செய்த பாட்டி, உங்ககிட்ட மறைச்சிட்டேன் பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி, சொல்லுப்பா. ஏன்னா கர்த்தர் விசேஷமா அன்பான பிள்ளைகளை நேசிக்கிற உடல்களை கொடுத்துருக்கிறார். சொல்லு மகனேன்னு சொன்னபோது, நான் இங்க வந்த முதல் நாளே வந்து நான் அந்த கோழியை சாகடிச்சிட்டேன், அதனால எனக்கு திருநாள் மறைச்சு மன்னிச்சிடுங்க சொன்னாங்களான்னு சொன்னாங்க. அப்ப பாட்டி சொன்னாங்களாம், நீ எப்போ பள்ளம் போட்டு மூடுனியோ நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நானு, ஆனால் நீயே என்கிட்ட எப்போ சொல்ல வருவேன்னு சொல்லிட்டு காத்திருந்தேன்னு சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட இது நல்ல யோசிப்பா. 2 வாரம் அவன் தேவையில்லாத சுமந்தான். 2 வாரம் தேவையில்லாத காரியத்தை சம்பவிக்கிற காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். நினைச்சா இது அனைத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த பாட்டி பார்த்து கொண்டிருக்கிறது போல இந்த வருடம் ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு அவரும், ஒவ்வொரு நிமிஷமும், செகண்ட்ஸ் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாருகிட்ட மறைத்தாலும் அவர்கிட்ட மறைக்க முடியாது. அல்லேலூயா. அவர் தான் இன்றைக்கு உங்களோட பேச வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோட பாதையில் அறிந்தவர், உங்க சூழ்நிலை அறிந்தவர், உன் துக்கத்தை பார்த்தவர், உன் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற அவரால் மாற்றம் தான் முடியும். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வேத தியானத்துக்காக எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமானால், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று எரேமியாவிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எரேமியாவை காயின் கர்ப்பத்தில் இருந்த அறிந்த தேவன் தான் இன்றைக்கு அதே தேவன் உங்கள் அறிந்தபடியாகத்தான் இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்த. தட் மீன்ஸ் பிரதர், நீ தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பே உன்னை நல்லா அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம்
நான் பெருவினான போறத இயேசு அறிஞ்சு கொண்டேன். ஆனா இயேசு சொல்றார், மகனே மகளே, நீ தாயின் வயிற்றை உருவாக்குறதுக்கு முன்பாகவே, கரு தோன்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. If sometimes some problems comes means கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலை கடினமான பாதை, இந்த வருடத்தில் வந்த பாதை, இந்த கொரோனா என்ற எல்லா கொள்ளனை எதுவானா இருக்கட்டும், ஆனா கர்த்தர் இதுக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நல்ல ஆகாரங்களை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். பிசினஸ் நடக்கலனாலும் நம் 3 வேளை ஸ்டவ் ஆஃப் ஆகவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கொதிக்க டீ, நல்ல 65 பிரியாணி எல்லாம் கொடுத்து கர்த்தர் நடத்தினார். ஒரு சிலருக்கு இல்லனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ற வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்க. அப்போ நம்மோடு இருக்கும்போது எதை குறித்து பயப்பட அவசியமே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு ஜானியும் ரேவதியும் கர்த்தர் பார்த்து கொண்டு, பாட்டி பார்த்தது போலதான் உங்களையும் பார்த்து கொண்டு சொல்றாரு, எரேமியாவை உருவாக்குற தேவன் அதே சுவாசம், அதே கைகள் தான் உங்களை உருவாக்கினது. நான் உங்களோட பேச விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மார்க் 13ஆம் அதிகாரம் 37 வசனத்தை மையமாக வைத்து பேச விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். விழித்திருந்து கர்த்தர் சொல்ல. மறுபடியும் வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை, அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். விழித்திருங்கள் என்ற அன்பான தேவ பிள்ளைகளே, விசேஷமா அப்போஸ்தலனான பேதுரு விசேஷமாக ஆராய்ந்து, விசேஷமா அவரால வேதத்தில் ஆலோசனை கொடுக்கப்பட்ட சம்பவத்தை உங்களோட பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலனான பவுல் விசேஷமாக எழுதின நிருபத்திலிருந்து இவ்விதமாக ஆலோசனை சொல்லப்படுது என்னவென்று பார்ப்போமானால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமோடு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். இப்படி கூட சொல்லிருக்க வசனத்தை போடும் பொழுது, விழித்திருங்கள் ஏனென்று உங்கள் எதிராளியான போட்டிருக்காங்க. ஆனா துவக்கத்தில் துவங்குற வார்த்தை என்னவென்றா, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள். ஹல்லேலூயா. நமக்கு அனைவருக்கும் புத்தி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுல இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி என்னன்னா, ஆர்டினரி பஸ் ஏசி பஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பஸ்ல இருக்கோமா, ஏசி பஸ் நம்மளே ஆரஞ்சு பார்த்தோம். ஹல்லேலூயா. பஸ்னா தெளிந்த புத்தி, ஏசி பஸ்னா விசேஷமா தெளிந்த புத்தி, சாதா பஸ்னா புத்தி. ஹல்லேலூயா. இதுக்கு நிறைய பேருக்கு புத்தி இருக்கு, ஆனா தெளிவில்லை. ஹல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு உங்களை தெளிவுபடுத்த கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க புதிய ஆண்டுக்குள்ள போவதற்கு முன்பாக, before you entering to the new year, கர்த்தர் உங்க புத்தியை தெளிய வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தண்ணீர் கார்ப்பரேஷன்ல வரும்போது பாத்தீங்கன்னா, பிடிக்கும் பொழுது கோலையில குடிக்கும் போது மஞ்சள் கலர்ல வரும். ஹல்லேலூயா. ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து பார்த்த உடனே ஒரு தெளிவு வரும். ஹல்லேலூயா. எப்பவுமே எந்த காரியத்தை நீங்க முடிவு எடுத்தாலும், எந்த காரியத்தை நீங்க ஸ்டெப் எடுத்து யோசிக்கும் பொழுது, பொறுமையோடு நிதானத்தோடு யோசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தெளிவான பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்பவுமே எல்லாம் அர்ஜென்ட் ஃபாஸ்ட் ஃபுட் போல மேல கடகடன் செய்யணும்னு நினைப்பாங்க. எந்த காரியத்தை கடகடன் செய்யணும், ஆனாலும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஒரு தெளிவு சிந்தைக்கு வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்க பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு தெளிந்த புத்தியாக வெளிச்சத்தை கொடுப்பார். வசனம் தெளிவாக சொல்கிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம ஆவில அனலா இருந்தால் விசேஷமாக தெளிந்த புத்தியா இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஆவில அனலா இருந்தால் தெளிந்த புத்தியாக இருப்போம். நம்ம நல்லா யோசிச்சுவேன், சிங்கத்தை நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவன் எப்படியாப்பட்ட கிரகிக்கும் சிங்கமா இருந்தாலும் சொல்லி அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் சிறு வயதுல சர்க்கஸ் போயிருப்பீங்க. அங்க ஒரே குண்டுல ஒரு 8 சிங்கம் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அந்த 8 சிங்கத்தை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுவான். அது ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றது, அந்த சிங்கம் கண்ட்ரோல் ஆகும்போது நம்மோட ஆவியார் நம்மோடு இருக்கும்போது நம்ம சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ஹல்லேலூயா. இந்த கிரகிக்கும் சிங்கத்தை காலுக்கு நசுக்கும்படியாக கிருபையை கொடுத்திருக்க தேவன் நம்மோடு இருக்கார். ஹல்லேலூயா. நம்ம சிங்கம் கொஞ்சம் கத்துன உடனே அது பயந்து நடுங்கிடுவோம். ஹல்லேலூயா. நான் ஒரு கூட்டத்தில் கூட இப்படி ஒரு வார்த்தை சிங்கத்தை குறித்து ஒரு காரியத்தை சொன்னேன். அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மகன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஒரு காட்டு பகுதியில் ஏதோ திசை மாதிரி காட்டு, அவன் மேப்லாம் தொலைச்சிட்டு ஒரு காட்டுல வந்துட்டான். காட்டுல வந்த உடனே ஆண்டவரே காட்டுல வந்துட்டு வழி தெரியலன்னு சொல்லிட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரா, நீ ஒன்னும் இல்லாம சைலண்டா ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னார்.
உட்காருன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய கிரகிக்கல் சிங்கம் வந்துருச்சாங்க. ஹல்லேலூயா. எப்ப அப்பா சைலண்டா இருன்னு சொன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை பிரச்சனை பார்க்க கூடாது, சைலண்டா இருக்க சொன்ன மட்டும் தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம செய்யற வீக்னஸ் நல்லா ஒருத்தனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. வீக்னஸ் அறிஞ்சனால தான் வீக்னஸ் கரெக்டா அவங்களை அடிப்பான். அன்னைக்கு அந்த மகனோட வீக்னஸ் அவனுக்கு கரெக்டா தெரிஞ்சு கரெக்டா ஒரு சிங்கத்தை பிசாசு அனுப்பும் போது கர்த்தரோட சத்தம் கேட்குறது, நீ எங்கே போகாத அமர்ந்துருன்னு. ஆனா அந்த சிங்கத்தை பார்த்தோம், கையை ஓடல, காலை ஓடல, தலையை பிச்சுக்கிட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஓடுனா, மறுபடியும் ஆண்டவரே ஆண்டவரே ஓட பொழுது அங்க மறுபடியும் ஆண்டவர் சத்தம் கேட்குது, நீ ஓடாத, நில்லுன்னு கேக்குற. இங்க கூட நிறைய பேர் நிறைய காரியம் தேவையில்லாத காரியத்தை ஓடிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஓடாதீங்க, நில்லுங்க, கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியத்தை மூக்க நுழைக்காதீங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். இவன் ஓடிட்டே இருக்கான், கர்த்தர் நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கார். ஒரு காலப்பட்சத்தை இவனால் தாங்க முடியல. ஏனென்றால் அதுக்கு மேல காட்டுல வசதி வழிபாடு ஒரே மரங்கள் செடிகள் அடர்ந்தே இருக்கபடியா அவனால் போக முடியாது, வழி இல்லாத போது கஷ்டப்பட்டு ஆண்டவரை நீ எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரோட மெல்லிய சத்தம் கேட்டதா, மகனே உன்னை ஏன் வேஸ்டா டயர்டாக்கி ஓடிக்கொண்டிருக்கிற, அந்த சிங்கத்தை உற்று பாருன்னு சொன்னாராம். உடனே இவனுக்கு இன்னும் பயமா இருந்தாலும் அந்த சிங்கத்தை உற்று பார்க்கும் பொழுது, அதை கிரகிக்கும் போது தான் பார்க்கும்போது தெரியுதான் அந்த சிங்கத்துக்கு எந்த பல்லல, வயசான சிங்கமா. ஹல்லேலூயா. ஆனா அந்த வயசான சிங்கத்தை பார்த்து ஓடிட்டு இருந்தா டைம் வேஸ்ட், பலவீனமாச்சு, சோர்வாயிடுச்சு, சரி இருக்கிற எல்லா பலவீனம் போயிட்டு லாஸ்ட் நம்ம கூட எல்லாத்தையும் சோகரதும் எல்லாத்தையும் விட்டு லாஸ்ட் ஆண்டவரே உட்காரோம். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, வேஸ்டா பாடாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன், இன்னைக்கு புத்தி இல்லாத இருக்க உனக்கு தெளிந்த புத்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அதுக்காக தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்தை பார்க்கும்பொழுது யோபு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை, இது உலக கிரகிக்கும் சிங்கம் நம்ம எவனை விழுங்கலாமோ என்று போட்டிருக்கிற வசனத்தை இன்னும் உங்களுக்கு பலப்படுத்தி ஆழமா கொண்டு போக விரும்புகிறேன். யோபு விசேஷமாக 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். இதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனம் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உடனே யோபுன்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாத அனைவர் கண்கள் விழித்திருந்ததுக்காக. ஆனால் இந்த நாள்ல யோபு வேதத்துல தெளிவான பதில சொல்லுகிற மனுஷன் யார் பார்த்தா யோபா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கும். யோபு 1:21 சொல்லுகிறது, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். அன்றைக்கு எரேமியாவை தெரிந்து கொண்ட தேவனை குறித்து தேவன் தான் யோபை குறித்தார். யோபு தாயின் வயிற்றில் வந்த காரியத்தை விவரித்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டா, நிர்வாணியா என் தாயின் வயிற்று கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இவர் போல்டா யோபு போல சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் போல்டா சொல்ல? ஒருவேளை உங்களுக்கு சந்தர்ப்பத்தை எடுத்து முடிச்சாச்சுன்னா, உங்க ரிலேஷன் வந்த உடனே உங்க முகம் எங்க இருந்து எப்படி போவது தெரியல, உள்ள இருந்து ஆழத்துல அழுத வந்து, பிரதர் எல்லாம் போயிடுச்சு பிரதர், எல்லாம் போயிடுச்சு பிரதர், இப்படிதான் சொல்லுங்க. ஆனா இவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவு போல்டா பேசுறேன், தெளிவா இருக்கிறான், ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும். let it come what may go. நான் விசேஷமாக நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்க்கப்பட்டது எம்கேபி சாம் சுந்தரத்தின் மூலமாக அநேக காரியத்தை கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாரு. நான் பர்சனலா மீட் பண்ணும்போது அந்த பாஸ்டர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, let come what may go. எது நடந்தாலும் நடக்கட்டும், கர்த்தரோட இருக்கிறார். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் நம்ம தலையில இருக்கிற முடி கூட கீழே விட, ஏன்னா அவரை கேட்கும் அவர் அனுமதி பெற்றுக்கொண்டு தான் முடி கீழே விடும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. யோபு தெளிந்த புத்தியோடு சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் சொல்லுகிறான், எதற்காக அந்த வார்த்தை வந்தது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது யோபை பற்றி பார்ப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போமானால், ஊஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமாய் இருந்தான். பொல்லாப்புக்கு விலகுறவருமாய். ஹல்லேலூயா. உண்மையா இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க பக்கத்துல சிங்கம் இருக்கும். ஹல்லேலூயா. உண்மையா இருந்தீங்கன்னா சிங்கம் பக்கத்துல இருக்கும். சிங்கம் பக்கத்துல இல்லனா நீங்க உண்மையா இல்லைன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஆப்போசிட். ஹல்லேலூயா. சிங்கம் உங்க பக்கத்துல இருந்து கிரகிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லாம வசதியா சுக வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமா இருந்தா எதுக்கும் வராம இருக்கிற ஒரே ஒரு அடையாளம், கர்த்தர் அவங்களோட இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள் லாஜிக். யோபு கிட்ட எல்லாமே இருந்தது, ஆனாலும்
உண்மையும் உத்தமத்தோட எந்த தவறான பழக்க வழக்கங்கள் இல்ல, உண்மையும் உத்தம சன்மார்க்கம் தேவனுக்கு பயந்தவனா காணப்பட்ட பொழுது தான் அங்க கரெக்டா வந்து நிக்கிறான். ஹல்லேலூயா. வேத வசனத்தை பார்க்கும்போது யோபு 1:8 வாசிக்குமானால், கர்த்தர் சாத்தானை நோக்கி, அந்த இடத்துல ஒரு சம்பாஷணை நடக்குது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, கவனம் வைத்தாயா? உத்தமனும் God is testifying about the Job. யோப குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யார் இடத்துல? பிசாசின் இடத்துல சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். இயேசு அங்க சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. சாட்சி கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு பிறந்தேன்னு சொன்ன தேவன், அவர் சாயலாக வடிவமைக்கப்பட்ட நாமும் நாம் சாட்சி கொடுக்கிறா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க சாத்தான் இடத்துல சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். நான் நினைக்கிறேன் இனிமேல் யாரும் கிடையாது. அவர் பேர் முத்திரை போட்டார். இந்த பூமியில ஒருவனும் இல்லை. அதாவது இனிமேல் யாரும் பிறந்து வரவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். யோபு போல அப்படி சர்டிபிகேட் கொடுக்கிறார் ஆண்டவர். ஏன் இந்த சர்டிபிகேட் கொடுக்கிறாருன்னா, மகனே நீ யோபு போல ட்ரை பண்ண, அவன் கூட இருக்கிறேன். மகளை போல யோபு போல ட்ரை பண்ணு, நான் ஜஸ்ட் உன் கூட இருக்கிறேன். நல்லா புரிச்சுக்கங்களேன். ஒரு அம்பு யாரோ நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த அடிக்கிறது அம்பு யாரோ பார்க்கும் பொழுது எடுத்த உடனே அம்பு எடுத்து விட்டு அம்பு போயிடுமா? கிடையாது. அம்பு நல்லா இழுக்கணும். நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா இழுக்கிறியோ அந்த பவர் அங்க போய் கரெக்டா லாங் டிஸ்டன்ஸ் விடும். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவா நீ உள்ள இருக்கிறியோ கர்த்தர் பவராக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. பிசாசு என் முன்பாக வந்து நிற்கும், நான் பேசுவேன், பிசாசு ஓடு. ஏன்னா நான் பேசல, எனக்கு பின்னாடி ஒரு பவர் இழுத்து விடுறாரு. ஹல்லேலூயா. இதான் தேவ ரகசியம். அன்பான தேவ யோபு குறித்து கர்த்தர் தெளிவான சாட்சி கொடுக்கிறார். உடனே நம்ம ஆட்களுக்கு தெரியல, பிசாசன அழகா சொல்றான், நீங்க எல்லாத்தையும் ஆசை வச்சிருக்கிறீங்க, அதனால எந்த குறையும் கிடையாது, ஐஸ்வர்யனா இருக்கிறான், பிள்ளைங்க இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. அவரு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா சொன்னா, அவர் நல்ல ஜாலியா மெதுப்பா இருக்கிறாரு, அவருக்கு என்னங்க குறை? அவருங்க நீ என்கிட்ட கொஞ்சம் கொடுத்து பாருங்க, அப்புறம் பார்ப்போம். ஆண்டவர்ட்ட அவன் சேலஞ்ச் பண்ணான். உடனே வசனத்தை சொல்லுங்க. மறுபடியும் பார்க்கும்போது யோபு 21:22 வசனத்தை பார்க்கும்போது, நிர்வாணியின் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 22வது வசனத்தை வாசிப்போம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. வேறு ஒரு காரியத்தையும், எந்த காரியத்தையும் யோபு சொல்லவே இல்லை. முதலாட்டு வந்தபோது கொடுத்தபோது எல்லாம் அழிஞ்சிடுச்சு, ஒரு பாவமும் செய்யல. ஆனா சர்டிபிகேட் கொடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாவமும் பண்ணல. கர்த்தர் சர்டிபிகேட் கொடுத்ததுனால அவன் போய் எல்லாத்தையும் அழிச்சான். ஆனாலும் அவன் ஒரு அளவு கூட ஒரு நாள் வாழ்த்துல கூட தேவனை தூஷிக்கல, எதுவுமே சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி கம்மிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா? தோல்வி வரும்பொழுது எப்பவுமே கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே நீங்க செய்துட்டீங்க சொல்லக்கூடாது, ஆண்டவரே நீங்க இழப்பாச்சு சொல்லக்கூடாது, ஆண்டவரே இது நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். நேர்த்தியாக காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. பார்க்கும் போது அற்பமா இருக்கும், ஆனா முடிவோ பரிபூர்ணமும் சம்பூர்ணமும் மகிமையும் பின்னாடி வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஜாப் போச்சு, இயேசு போலயே இயேசுக்கு தெரியும் ஏற்ற நேரத்தில் உனக்கு ப்ரமோஷன் கொடுத்து கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் ஒன்னில்லாத போல இருக்கும், மற்ற பார்ல ஒன்னில்லாத போல இருக்கும், ஆனா கர்த்தர் பின்னாடி ஒரு பெரிய அற்புத பிளான் போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒண்ணே சொல்ல விரும்புகிறேன், புதிய ஆண்டுல எல்லாருக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க வந்தவங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவதிகள். ஒரு சிலர் தொலைபேசி தொடர்பு அவங்க ஹை ஃபீவராக வர முடியல, கர்த்தர் அவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவராக இருந்தபடியாக யோபு குறித்து சாட்சி சொன்னார். யோபு அனைத்தையும் பிசாசால் சோதிக்கப்பட்டு எல்லாம் போய்விட்டது, ஆனாலும் அவன் கைவிடாத தேவனாக. அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் விசேஷமா யோபு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தர் சாத்தானை பார்த்து, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவன் வாயினால் எந்த பாவமும் செய்யவில்லை, மறுபடியும் சாட்சி கொடுக்கிறார். பாத்தியா என் மகன் எப்படி சொல்லிட்டு வாசிப்போம். அந்த வசனத்துக்கு 2:2 வாசிப்போமானால், கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் மறுபடியும் கேட்கிறார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். மறுபடியும் கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொல்றார். சொல்லி முடிச்ச பிறகு 3வது வசனம், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷராகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும்
அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இன்று மறுபடியும் முன்னாடி இந்த சர்டிபிகேட் அதிகமான சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் இழந்துருச்சு. ஒரு வாயினால கூட அவன் கர்த்தரை தவறுதலாக பேசல. ஒரு மூச்சு கூட தவறுதலாக பேசல. திருப்பி வச்சு பாத்தியா, மகனை பாத்தியா, இன்னுமா உத்தமத்திலோட உண்மையா இருக்கிறான். உண்மையா இருக்கிறான். கர்த்தர் சொல்லுவார், உண்மையாக சொல்ற அன்பான தேவ பிள்ளைகளே, நம் வேதம் தெளிவாக சொல்றது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று. ஹல்லேலூயா. வேதம் ஒருபொழுதும் பொய்யிராது, சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். நீ அவரோடு இருக்கும் பொழுது அவர் கூடவே இருப்பார். அன்றைக்கு யோபோடு ஆவியானவர் கூடவே இருந்தபடியாக மறுபடியும் ஒரு சேலஞ்ச் வருகிறது. அப்போ சொல்றான், சொத்தெல்லாம் போயிடுச்சு, அவன் சரீரம் நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்கிறான், திடகார்த்தமா இருக்கிறான், திருப்பி சம்பாரிச்சுக்கலாம், நல்லா கூட பண்ணுவான்னு. அப்ப ஆண்டு மறுபடியும் பர்மிஷன் கொடுக்கிறார். சரி, ஓகே, அகைன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை எப்படின்னு. ஹல்லேலூயா. நீங்க எப்படின்னு அவருக்கு தெரியும். சோதனையில எதிர்த்து நில்லுங்க, தைரியமா நில்லுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஏன் இந்த தெளிந்த புத்தி உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா, அடுத்த ஆண்டு கொரோனா போல ஏதோ ஒன்று வரலாம், வராம போகலாம். உங்களை தெளிவுபடுத்தி அனுப்புகிறாரு. எப்போதும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் வருஷம் சொல்லுது, வெளிப்படுத்துற குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கு. ஹல்லேலூயா. we must be ready to the battle. எல்லா சூழ்நிலையும் இனி வர காலங்கள் ரொம்ப நைஸான காலங்கள் கிடையாது. இனி வர காலங்கள் உபத்திர காலங்கள். ஹல்லேலூயா. வரும்போது அனைத்தும் சகிக்க தன்மை வேணும். கர்த்தர் நாமத்தை உயர்த்தும்படி ஸ்தோத்திரிக்க வேணும். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்லும்போது சரி, அப்போ சொல்றாரு, நீ ஏதோ பண்ணிக்கோ, அவனை உயிர் மட்டும் ஜீவன் மட்டும் எடுக்காதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்ட வசனத்தை பார்ப்போம். யோபு 2:7 பார்ப்போமானால், அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போய் யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருட்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஒரே வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு சில மனைவிகள் இருப்பாங்க, தவற எடுத்துக்காதீங்க. கணவன் இருக்கலாம், மனைவி யாரோ இடத்துல அவங்க மனைவி இடத்துல நீங்க போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியம் சம்பவிக்கலைன்னா கூடவே இருப்பாங்க. என்னங்க இன்னும் எவ்வளவு நாளுக்கு ஆண்டவர் நம்புறது, இன்னும் செய்யலங்க, போமா நான் சர்ச்சைக்கு வரமாட்டேன், இன்னும் எனக்கு ஆண்டவர் செய்யல, இப்படி சொல்ற கூட்டமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல அன்பான தேவ பிள்ளைகளே, you should be a standard in a Christianity life. You must be standard in a Christianity life. Hallelujah. இந்த பட்டா சிவகாசில வரும் பார்த்திருக்கீங்களா? ஒன்னொன்னு டொப்புன்னு வெடி, ஒன்னு டமால் வெடி. ஹல்லேலூயா. டமால் வெடிது ஸ்டாண்டர்டு, ஆர்டினரி வெடித்து லூசு. ஹல்லேலூயா. ஸ்டாண்டர்ட் இருக்கிற கிறிஸ்டியானிட்டியில ஒரு சின்ன காரியத்தில் ஆண்டவர் நம்மளோட கூடவே இருப்பார், பேசுவார். உதாரணம், நேற்று நானும் மனைவியும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் எங்களை அழைச்சிருந்தாங்க. ஒரு பாதர்களை எங்களை அழைச்சிருந்தப்ப நாங்கள் வருடதோறும் அங்கே வீக்கெண்டில் நடத்துறதுபடியாக அங்கே போய் கொண்டிருந்தோம். அங்கே எப்பவுமே என்ன நடக்கும்னா, ப்ரேயர் வர்ஷிப் எல்லாம் முடிச்சிட்ட உடனே அங்கே ப்ராமிஸ் கார்டு வைப்பாங்க. ப்ராமிஸ் கார்டு வச்சுட்டு எல்லாரும் எடுத்துட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அப்போ நானும் மணி உட்காந்துருக்கோம். சரி, எல்லாரும் எடுக்கிட்ட கர்த்தர் நமக்கும் ஒரு வார்த்தை, நான் மற்றவங்களுக்கு வார்த்தை கொடுத்தாலும் எனக்கும் ஒரு வார்த்தை வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் காகை கொண்டு போஷித்துவார். எது மூலமா நம்மளோட பேசுவார்? கழுதை மூலமா பேசுவார், வார்த்தை மூலமா பேசுவார், எது மூலமா பேசுவார்? அப்ப நானும் மனைவி ஒரு வார்த்தை ஏதாவது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள எங்களுக்கு இல்ல, டின்னர் ஐட்டம் ஆச்சு, டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே ஃபைன் சொல்லிட்டு நானும் மனைவி டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ப்ராமிஸ் கார்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு போய் பார்க்குறோம். கார்டே தீர்ந்து போயிடுச்சு. யோசிக்கும் போது யார் பார்க்கறா? இத நாங்க பிளான் பண்ணும்போது யார் பார்க்கறா? அங்க ப்ராமிஸ் கார்டு எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போகும்போது யார் பார்க்கறா? எங்களுக்கு இல்லைன்றதும் நல்லா பார்க்கறாரு. நாங்க ஒண்ணுமே சொல்ல, ஓகே ஆண்டவரே சோத்திரம் பண்ணிட்டோம். ஆனாலும் உள்ளவர் என்ன ஆண்டவரே ப்ராமிஸ் கார்டு இல்லையே, அப்படி ஒரு சின்ன உள்ள ஒரு கலக்கம் இருந்தது. ஆனா கர்த்தர் கவனிக்கிறது. இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் அஸ். நான் இன்னைக்கு சொல்றேன், நான் பிரசங்கிக்கல, கர்த்தர் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார், அவர் தான் பேசி கொண்டு இருக்கிறார். நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்ளோசிங் முடிச்சுட்டு பிரேஸ் லார்ட் சொல்லிட்டு வரோம். அங்க ஒரு நபர் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு, கார்டு உங்களுக்காக ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. நேரம் கை தட்டி இருக்கணும். என் கர்த்தர் நீ மனசு அறிந்த தேவன் பா. அந்த ப்ராமிஸ் கார்டுல வார்த்தை இல்ல, நான் உனக்காக ஒரு தூதனை வச்சிருக்கிறேன், அதுதான் வார்த்தையை எடுத்துக்கொண்டு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப நான் எடுத்திருப்பேன்,
ஆனா அவர் கொடுத்தது ப்ராமிஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு அர்த்தம் சொல்றாரு, மகனே இந்த புதிய ஆண்டுக்கு 21க்கு போறதுக்கு முன்னாடி இந்த புத்தியோட போகாத, தெளிந்த புத்தியாக போ. ஹல்லேலூயா. கிரகிக்க சிங்கம் வரும், அது பொக்க சிங்கம், பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன், நீ எதுக்கும் பயப்படாத. அந்த ரிங் மாஸ்டர் போல நீ ஆவில அனலாயிரு, நான் உன்னோட கூட இருந்து அதை ஜெயித்துக்கு பலனை கொடுப்பேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. யோபு கூடவே இருந்தாரு. யோபுக்கு நல்லாவே தெரியுங்க. அதுதான் சொன்னா ஒண்ணு வரல, ஒண்ணு எடுத்துட்டு அவர் நல்லா தெளிந்த பத்திய சொல்றாரு. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சுக்கங்களேன், கல்யாணத்துக்கு போகும் பொழுது நல்ல நகைகளை போட்டு கொண்டு போவாங்க லேடிஸ். ஹல்லேலூயா. சில ஜென்ஸுங்களை பார்த்திருக்கேன், நல்ல பிரேஸ்லெட் போட்டு போவாங்க. ஹல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் தான். 2க்கு 6க்கு போகும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாம் கடைசியா பார்த்துக்கோங்க, எதுவும் இல்லைன்னா எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. நான் இதுக்கு போயிருக்கேன், கடைசியா வந்து அந்த கலர் அடக்க பண்ணி முடிச்ச உடனே அங்க ஒருத்தர் இருப்பான், எல்லாரும் பார்த்துட்டீங்களா, மண்ணு போட போறோம், அவர் கையில காலில் எதிராக தயவு செய்து எடுத்துருங்க அப்படின்னுவாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். வந்தது நிர்வாணியா வந்த, போகும்போது நிர்வாணியா போற. ஆனா நீ தனியா போல, இயேசுவை பார்க்க போற. ஹல்லேலூயா. நீ தாயின் வயிற்றில் வந்த, போகும்போது இயேசு மார்புல சாய்ந்து நிற்ப. அதுதான் தேவனோட வறுமை. ஹல்லேலூயா. யோபு அதன் தெளிந்த புத்தியா பதில் சொல்றான். Yes, I came empty from my mother's womb. I'm gone. Everything is empty. I do not worry about anything. நான் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தை உருவாங்க தனிமையாக வந்தேன், நிர்வாணியா வந்தேன். போகும்போது ஒன்றில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ எப்ப அது நீ சொல்றதுக்கு தகுதி உள்ள மாறியோ அப்பதான் நீ தகுதி உள்ள கர்த்தரோட மாத்துறாரு. ஹல்லேலூயா. எனக்கு இது வேணும் 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 சொன்னா கர்த்தர் சொன்னா, நீ எல்லாம் சேர்த்து வச்சுக்கோ, எல்லாம் ஒரு நாள் பூச்சி பிடிச்சிடுவாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு யாத்ரா புத்தகத்துல பார்க்கப்படுது, அன்றைய தினத்தை சேர்த்து வச்சுக்கோங்க, நாளைக்கு சேர்த்து வைக்க. ஆனா ஜனங்க சும்மா இல்ல, ஒரு வாரத்துக்கு தேவையான எடுத்து வச்சாங்க, ஆனா எல்லாம் கெட்டு போச்சு. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, இன்னைக்கு நடத்துறாரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாளைக்கு அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. நம்ம உண்மையா சொல்ற, நீ உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் திட்டம் பண்ணார்னா உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. எலியாவை பார்த்து போண்டான்னு சொன்னாரு. எலியா வந்து போகும்போது ரொட்டி சுட்டு எடுத்துட்டு போல, 65 தண்டூரி எடுத்துட்டு போல, சொன்னாரு, போயின்னு இருந்துட்டாரு, காக்கா கரெக்டா கொடுத்தது. ஹல்லேலூயா. நம் தேவனோட வார்த்தை கீழ்ப்படையும் பொழுது, உத்தமனும் சன்மனமும் உண்மையா உத்தமமா இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். My God is good all the time. என் தேவன் நல்லவரா இருக்கிறார். இப்படியாகத்தான் மறுபடியும் ஒரு சோதனைக்கு யோபுக்கு வந்த பொழுதும் அவன் எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை கொண்டு எல்லாம் போயிடுச்சு. அவன் மனைவி சொல்றான், இன்னுமா நீ உன்ன உத்தமத்தில் இருக்கிற, இன்னுமா நீ உன்னை உண்மையா இருக்கிற, கொஞ்சம் தூஷித்து விடுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அடுத்த வருஷத்தை 10வது வசனத்தை வாசிப்போமானால், அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். அருமையான சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா. என்ன சர்டிபிகேட்? சூப்பர் சர்டிபிகேட். என்ன சர்டிபிகேட்? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல். இதே போல ஆண்டு புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது அவர் கூடவே தான் இருக்கிறார். படகுல கூடவே இருக்கார். ஆனா பயப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க அற்ப விசுவாசி என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலரை என்ன சொல்றாரு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஏன் பயப்படுற? அங்க யோபு சொல்றான் மணியை பார்த்து, என்ன சொல்றான்? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று தெளிவான பதில் சொல்கிறான். ஹல்லேலூயா. அவருக்கு நல்ல தெரியுங்க, எங்க ஏசப்பா கர்த்தர் அல்லது செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பல ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறந்தது. ஆனாலும் ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், நம்ம போயிட்டு வரும்போது குழந்தையோட தான் வெளியே வரும். ஹல்லேலூயா. தன் வேலைக்காரரை சொல்லிட்டு தெளிந்த புத்தியா சொல்றான், தெளிவா சொல்றான், நீங்க இங்கே இருங்க, நானும் மகனை சென்று பலிட்டு திருப்பி வருவோன்னு சொல்றான். தெளிவான வார்த்தை, தெளிவான பதில். இங்க கூடவே யோபு கூடவே இருக்கிறா. இத்தனை பிள்ளைங்களை பெற்றெடுத்தா, இவ்வளவு சொத்துக்களை அனுபவித்தா. அவர் யோபு ஆண்டுக்கு உண்மையாக எப்படி ஜெபித்து இருப்பாரு, எப்படி உண்மையா இருந்திருப்பார், கூடவே இருந்து பார்த்து சாட்சி கொடுக்க கூட அளவுக்கு தேவன் இருக்கிறாரு. ஆனா சொந்த மனைவி என்ன சொல்ற, தூஷித்து விடுன்னு சொன்னா, அவர் கொடுக்கிற சர்டிபிகேட்டுக்கு மனைவிக்கு கூடவே இருந்ததுக்கு ஒரு சூப்பர் சர்டிபிகேட் கொடுக்காரு. என்ன சொல்றாருமா? தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவே இல்லை. அப்பயும் ஒண்ணுமே சொல்ல, உண்மையும் உத்தமத்தோட இருக்கிறான். ஏன்னா யோபுக்கு நல்லா தெளிந்த புத்தி. யோபு 42:10 சொல்லுகிறது, தேவரீர்
சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோப் விசேஷமாக யோப் 42:10 சொல்கிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றிலும், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டத்தனையாக கர்த்தர் தந்தருளினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இது ஏன் இந்த யோபோட சரித்திரம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறனால், இப்படியாப்பட்ட சூழ்நிலை உனக்கு வரும், அந்த வரும்போது நீ யோபு போல தெளிந்து புத்தியா இருக்கணும் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. வேதம் நமக்கு ஒரு வழிகாட்டி, வேதம் நமக்கு ஒரு பலனுள்ள ஆவியை தருகிறது. நீங்க ஆவியில பலனடைந்து இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோட எப்போது வாய்க்கப்படுகிறே இருப்பார். அல்லேலூயா. நீ பலவீனமா இருப்பானா அப்பதான் சிங்கம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சிங்கம் வரும்பொழுது நீ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, நான் ஆராதிக்கிற தேவனை தப்ப வைக்க வல்லவர். அல்லேலூயா. சிங்கம் வந்ததுங்க. தானியேல் விசேஷமாக சில நேரத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படியாப்பட்ட பலவீனத்தை ஏன் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறனால், அன்றைக்கு விசேஷமா பிசாசானவன் யோபுக்கு அநேக உபத்திரங்களை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவுப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், பாரங்கள், கடன்கள், சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்கு என்ன என்று கேட்டால், இது சில சமயத்தில் பிசாசு உங்களுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. உன் சொந்த நாத்தனார் உன்னை கோபப்படுவா, உன் சொந்த மாமியார் உன்னை வெறுப்பாங்க, இல்லை உன் சொந்த சகோதரனை வெறுப்பான், உன் தகப்பன் வெறுப்பான். இந்த உலகமே சம்டைம்ஸ் சில நாள் அவனை துக்கப்படுத்தலாம். நம்மளோட கண் பார்வை அவங்க மேல இருக்கக்கூடாது, அவங்களுக்கு பின்பாக ஆப்ரேட் பண்றவனை பார்க்கணும். ஹல்லேலூயா. ராக்கெட் தனியா தானே போகும். ராக்கெட்டை கூட வேற கை கட்டி அனுப்புவாங்களா? ராக்கெட்டை இங்க சேட்டலைட் மூலமா இங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க, அது ஸ்ட்ரைட்டா கரெக்டா மூவ் ஆயிட்டு. அல்லேலூயா. உங்களுக்கு பின்னாடி ஒருத்த ஆப்ரேட் பண்ணிட்டு உங்களை எதிராளியான பிசாசனை கிரகிக்கும் சிங்கம் போல உன்னை துக்கப்படுத்த, உன்னை வேதனைப்படுத்த, உனக்காக அநேக காரியத்தை உபத்திரவ கொண்டு வருவான். ஆனா நீ ஆவில அனலா இருக்கும் பொழுது அந்த சிங்கத்தை நீங்க மேற்கொள்ள முடியும். நீங்க ஆவில அனலா இருக்கும் போது சிங்கத்தை மேற்கொள்ள முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, பலனுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 26:41 வாசிப்பீரானால், நீங்கள் சோதனைப்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாத விழித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆனா ஜெபத்துல 2 விதம் இருக்கு. ஜெபிக்கிறது இருக்கு, விழித்திருந்து ஜெபிக்கிறது ஒரு வித்தியாசம். ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக விழித்திருப்பார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு சொல்ல, நான் நடந்து கொண்டே ப்ரே பண்ணுவேன், நான் பைக் ஓட்டுமே ப்ரே பண்ணுவேன், நான் எங்க போன அவனோட பேசுவேன், தட் இஸ் ஓகே. ஆனா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து விழித்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பக்கத்தில் டேபிள் சேரை போட்டு கேட்டுட்டு இருப்பார். சொல்லு மகனே, சொல்லு மகனே, நான் கேட்கிறேன், நான் உனக்கு பதில் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. இல்லைன்னா இன்னிலிருந்து மாத்தி பாருங்க. தேவ சமூகத்தில் கதவை சாத்திட்டு எனக்கு சொத்து வேணும், எனக்கு வீடு வேணும், அதெல்லாம் கேட்காதீங்க. அவர் சமூகத்தில் உட்கார்ந்து என்னோட பேசுங்க ஆண்டவர்னு சொல்லுங்க. அவர் பேசுறது ரொம்ப இனிமையா இருக்கு. ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்டவர்கள் மறுபடியும் உட்கார்ந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நேற்று உண்மையாக சொல்றேன், நாங்கள் நானும் மனைவி கூட மகன்லாம் படுத்தது 1:30 மணிக்கு படுத்தோம், காலையில 3:30 மணிக்கு எழுந்துச்சோம். அல்லேலூயா. 2 மணி நேரம் தான் நாங்கள் தூங்கி இருப்போம். எதுக்குன்னா, இன்றைக்கு தாகத்தோட வருவர்களுக்கு கர்த்தரோட வார்த்தையை கொடுப்பதற்காக. ஏனென்றால் கர்த்தர் உங்களை கிரகிக்கும் சிங்கத்தை தப்ப வைப்பதற்கு, தெளிந்திய புத்தியை கொடுப்பதற்காக கர்த்தர் கூட பேசிக் கொண்டிருக்க. அல்லேலூயா. ஏன்னா புதிய ஆண்டுகள் போகும் பொழுது அநேக காரியத்தை நீங்கள் நோக்கி போக போகிறீர்கள். You are going to enter the 2021. Many things are going to happen. அதிலிருந்து ஜெயத்தை பெறுவதற்கு, ஒரு முடிவெடுப்பதற்கு நீங்க புத்தி உள்ள போனா வராது, தெளிந்த புத்தி உள்ள போனா தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியோடு ஜெயத்தை எடுக்கும் போது தான் அவர் விழித்திருன்னு சொல்லும் பொழுது அவர் நம்ம விழித்திருக்கும் கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கிறார். விசேஷமாக மத்தேயு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தெளிவான பதில். பிசாசு நான் சொல்லிட்டுங்களே, அவன் லூசுவன், வேஸ்ட்னு சொல்லுவேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் அவன் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் தெளிவா உங்களுக்கு பேசுவார். மகனே, நீ பயப்படாதே, நீ போகிற இடம்லாம் உன்னோடு இருப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நமக்கு விரோதமாக அநேக காரியங்கள் உருவாக்கப்படும், ஆனா அவரே வார்த்தை சொல்றாரு, எதுவும் வாய்க்காதுன்னு. அல்லேலூயா.
ஒரு வாட்டி என் குடும்பத்தார சொல்லும் போது பார்க்கும்போது, நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் நின்று கொண்டு இருக்கும் போது, நான் 9 பேர், நான் ரோமன் கேத்தலிக்ல பிறந்தவன், 9வது கடைக்குட்டி கடைசியானவன் நான். என் குடும்பம் அநேகர் இருந்தார்கள். நான் வேற எதுவும் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு விரோதமாகவே மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அதற்காக நான் தேவனை சோத்திரிக்கிறேன். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை செய்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தான் சொல்றேன். ஏன்னா அவங்க அதை செய்யலைன்னா இன்னைக்கு நான் மைக்கு பிடிச்சிருக்க மாட்டேன். நான் மனதார மன்னிச்சிட்டேன். ஏன்னா ஆண்டவர் சோத்திரிச்சேன். ஒருவேளை நானும் அவங்க கிட்ட நல்லா அன்பா பழகி, அவங்களுக்கு அன்பா பழகி இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கிறிஸ்மஸ் போயிருப்பேன். அவங்க எனக்கு கிறிஸ்மஸ் பலகாரத்து வந்திருப்பாங்க. அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நான் ஒன்று சொல்லியிருப்பேன். 3 வருஷம் பேச மாட்டோம், திரும்ப 1 வருஷம் பேசுவோம். ஆனா அவங்க ஒரே ஸ்டாப் பண்ணாங்க. கர்த்தரை ஸ்டாப் பண்ணி ரூட்டை மாத்தி என்னை கர்த்தர் இப்படி கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்துல ஊழியம் செய்கிறனால் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. Sometimes God plans in a different manner. நீங்க யோசிக்கலாம், இப்படித்தான் பண்ணுவாரு. நோ, அவர் வித்தியாசமா பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு வரும்னு சொல்லுவாரு. ஆனா அது வராது, வேற வரும் பொழுது நீங்க யோசிப்பீங்க, ஏன் ஆண்டவரே? அவர் கரெக்டா தான் செய்வார். இதை செய்து அதை செய்வார். ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோபு தெளிந்த புத்தியாக பேசினது போல இன்று நாள்ல இருந்து நீங்க கர்த்தரோட வார்த்தை கேட்டவர்கள் இன்று புதிய நாள்ல இருந்து ஒவ்வொரு முடிவை எடுக்கும்போது தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து அனுப்ப விரும்புகிறார். யாக்கோபு 4:7 வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப விசேஷமாக இயேசு தன் பாடுகளை படுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் விசேஷமா தம்முடைய சீஷர்கள் 3 பேரை கூப்பிட்டு போனார். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 பேரும் கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் பாடுகளை அனுபவத்துக்கு முன்பாக 3 பேரை கூப்பிட்டு போகிற சம்பவத்தை நீங்க நல்லா அறிந்திருக்கிறீர்கள். மத்தேயு 26:38 வசனம் விதமாக சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான, அவர் இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கார். அவர் விசேஷமாக பேதுரு, யாக்கோபு, யோவான் இடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாவது, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். அங்க சொல்றார், என்னோட விழித்திருங்க என்று சொல்லி பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து, அதுக்கு முன்பாக சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தூரமாக சென்று தேவனோட சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். இங்க சொல்லிட்டு போறாரு, இங்க நல்லா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இருந்து ஜெபம் பண்ணி தியானிச்சுட்டு இருங்க தேவ சமூகத்துல. அவர் தியானிச்சு ஜெபம் பண்ணிட்டு திருப்பி வராரு. வந்து 40வது வசனம் சொல்லுகிறது, 40வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, இங்க வந்து அவர் சொல்லிட்டு போனது விழித்திருங்கன்னு சொன்னார். ஆனா இவங்க என்ன பண்றாங்களா? என்னமோ நித்திரை பண்ணுகிறதை கண்டு, தூங்குகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? என்னோடு இருந்து விழித்திருக்க கூடாதா என்று கேள்வி கேட்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க, அங்க வஞ்சிக்கிறோம் கூட இருக்கிறோம். அவர் சொல்லிட்டு போனார். ஏன் முன்பாக சம்பவத்தை கொண்டு வரனா, பேதுருவுல அழகாக விளக்கத்தை கொடுக்கிறாருன்னா அவர் அனுபவிச்சதுனால உங்களை பேசுறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு எல்லாம் தூங்கிட்டாங்க. அப்ப 1 மணி நேரமா ஜெபிக்க கூடாதுன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், நான் தினந்தோறும் 1 மணி நேரம் தேவ சமூகத்தை ஜெபிக்கிறேன் என்று? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் 1/2 hour ஜெபிக்கிறேன்னு சொல்ல முடியும்? யாரும் எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஹல்லேலூயா. பெல் அடிச்சா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர்களை பேசுற. 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறாயா? ஓகே. முடியல, சரீர பலவீனம், ஓகே சரி. ஒரு 45 நிமிடமா ஜெபிக்கின்றாயா? இல்ல, ஓகே. 1/2 hour ஜெபிக்கின்றாயா? சகோதரர் உன்னிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். Facebook நோண்டி கொண்டு, விசேஷமாக ட்விட்டரை பார்த்து கொண்டு, யூடியூபை பார்த்து கொண்டு, அன்பான சகோதரனே யூசுப், யாக்கோப் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய், ஆனா நேரத்தை செலவிடுவதில்லை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? புதிய ஆண்டுக்குள்ள போறீங்க, தெளிந்த புத்தி எவ்வளவு போங்க. நீங்க தெளிந்த புத்தியா உள்ள போகும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. சிங்கம் வரும், மேற்கொள்ள கர்த்தர் கூட இருப்பார். பலவீனத்துல பலன் பூர்ணமா இருக்கும். ஐயோ எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாது, ஐயோ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால பைபிள் வாசிக்க முடியல. உன்னால பைபிள் வாசிக்க முடியலையா? உன் பக்கத்துல இயேசு இருக்கிறார், கூடவே வஞ்சிக்கிறாவே அங்க நிற்கிறான். ஹல்லேலூயா. ஐயோ பாஸ்டர் நான் பைபிள் எடுத்து தொடர்ந்து படிச்ச உடனே எங்க இருந்து தெரியல கொட்டாய் வருதுன்றியா? வஞ்சிக்கிறோம் கூட இருக்கிறான். என்னால 1 மணி நேரத்துக்கு முழங்கால் போட முடியல, சோத்ரம், வஞ்சிக்கிறோம் கூட இருக்கிறான். அவன் தான் அவங்கள வஞ்சித்து, உங்களே சில நேரத்தில் வஞ்சித்து ஜெபிக்க கூடாதபடிக்கு செய்திருவான்.
வேதத்தை வாசிக்க முடியாது செய்துருவான். ஆனாலும் அதெல்லாம் மேற்கொள்ளதான் கர்த்தர் வேதத்தை சொல்றார், உன் பலவீனத்தில் பலன் பூர்ண வழங்க. அல்லேலூயா. நீ சொல்லணும், ஆண்டவரே என்ன பலவீன பாண்டமா இருக்கு, என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவர் உனக்கு பலனுள்ள ஆவி கொடுத்து ஜெபிக்க பலனை கொடுப்பார். அல்லேலூயா. நீ கேட்காம ஒரு இடத்துல ஒரு ப்ரொவிஷனுக்கு போற, லிஸ்ட் கையில வச்சுக்கிட்டு உன் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டு நீ சைலண்டா போயிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தா முந்திரி பருப்பும் வராது, அரிசி பாக்கெட்டும் வராது, கோதுமை பாக்கெட்டும் வராது, ஒண்ணுமே கடைசிருக்க வராது. அல்லேலூயா. நீ வாய் திறந்து எனக்கு இந்த சக்கரை வேணும்னு சொன்னதா சக்கரையை கர்த்தர் பேக் பண்ணி கொடுப்பான். அதே போல இயேசு கிட்ட, ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன், நான் சுகவீனமா இல்ல, என்னால முடியல, என்னால் சர்ச்சுக்கு வர முடியல பிரதர், கால்லாம் சரியான வலி பிரதர் எனக்கு, அதான் சோத்திரம் பிரதர் வரலாம் இல்ல, மற்ற சபையில சொல்றேன், கர்த்தருக்கு சோத்திரம் பண்றது ஆகல இல்லையா சொல்லும் பொழுது திடகார்த்தமா இருப்பான். அதே ஒரு ஃபங்க்ஷனா இருந்தா ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப அது பலவீனம் எங்க போச்சு? வஞ்சிக்கிறாவி. மாத்திக்கணும். இதை மாத்திக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை மாத்துவார். அல்லேலூயா. உன் வியாதியை சிலுவையில் அடித்து தீர்ந்தவர் உனக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவரா நீ காணும் பொழுது கர்த்தர் உனக்கு பின்பாக தொடர்ந்து கொண்டு வந்திருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பழக்கம் தெரியல, தினந்தோறும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவரா இருப்பீரானால் நான் சொல்லுகிறேன், எந்த துன்பமும் எந்த இக்கட்டும் எந்த சூழ்நிலை கூட வருவார். அல்லேலூயா. நல்லா யோசிக்கங்க. இனிப்பை தேடி எறும்பு வருமா, எறும்பை தேடி இனிப்பு போகுமா? இனிப்பு இருக்க இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா வரும். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் அனலா இருக்க பொழுது இயேசு எங்கே போய் கூடயே இருப்பார். அல்லேலூயா. உன்னை இனிப்பா இருக்கணும். ரெண்டாவது, இல்ல லேடிஸ்ல இருக்கிறீங்க, நல்லா வீட்டுல சமைப்பீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஒரு நல்ல சாப்பாடை செய்துட்டு டைனிங் டேபிள்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் விட்டுட்டீங்கன்னா என்ன வருது தெரியுமா? ஆறி போண்டு மாத்திரம் இல்ல, எறும்புக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் ஆயிடும். அல்லேலூயா. இதே சுட சாப்பாடை வைங்க, ஒரு கிட்ட ஒண்ணு கூட வராது. அல்லேலூயா. நீங்க எப்பவுமே சுட சாப்பாடா இருங்க, ஆவில அனலா இருங்க. ஆவில அனலா இருக்கும் போது எது உங்களுக்கு கிட்ட நெருங்காத அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அதுதான் கர்த்தர் சொல்றார், தெளிந்த புத்தியா மாறுங்க. அன்றைக்கு அவங்கள போல தூங்காதீங்க. 1 மணி நேரமா கொடுக்க மாட்டீங்களா? கர்த்தர் கேட்கிறார். இது கடைசி காலத்துல புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் போது இன்னைக்கு தேவ ரகசியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய ஆண்டில் இருக்கும் துவக்கத்துக்கு முன்பாக இன்னும் 4 நாட்கள் கழித்து புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்பாக ஒரு கர்த்தரோட சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே, புதிய ஆண்டில் என்னோட பேசும் ஆண்டவரே, நான் உன்னோட பேச விரும்புகிறேன், நீ என்னோட பேசும் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் கொண்டு இருக்கும் பொழுது தேவ சமூகம் அதிகமா காத்து கொண்டு போவேன். எல்லாம் 30 நாள் ஓடி பிசினஸ் பண்ணுவாங்க, நான் 5 நாள்ல பிசினஸ் முடிச்சு பிடிப்பேன். அல்லேலூயா. மற்ற நேரத்தை டிராக்ஸ் கொடுத்துட்டு ஆட்டோக்கு பின்னாடி ஸ்டிக்கர் ஓடிட்டு சந்தோஷமா சுத்தி தெரிஞ்சு கொண்டு போய், ஏனென்றால் என் தேவன் வழி நடத்தின தேவனா இருக்கிறார். அன்றைக்கு கூட அவர் மரணத்துக்கு போகிற பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு முன்பாக ஜெபிங்கன்னு சொல்லும் பொழுது அவர் நித்திரையோடு பண்ணி கொடுத்த இயேசு கண்டு வேதனையோடு அழுந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ எத்தனை மணி நேரம் ஜெபிக்கின்றார்? விழித்திருந்து கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. விசேஷமாக சங்கீதம் 121 சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது. அல்லேலூயா. நீ தூங்காமல் விழித்திருக்கும் பொழுது அவர் தூங்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்மளாவது நைட்டு நல்லா ஏசி போட்டு தூங்குவோம், ஆனா வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தூங்காத ஒருவருக்கான கர்த்தர் தேவாதமாறு. அல்லேலூயா. இன்று உனக்காக விழித்திருக்கிற கர்த்தர் அவர் சொல்றார், மகனே எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க மாட்டியா? எனக்காக வேதத்தை எடுத்து வாசிக்க மாட்டாயா? என் சமூகத்தில் அநேக காத்துக்கொண்டு கேட்கும் போது நான் பேச மாட்டேன் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 4:2 வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இந்த புதிய விழித்திருக்க ஆராதனைக்கு போறதுக்கு முன்பாக உங்களை விழித்துக் கொள்ளுங்கன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீ எதில பலவீனமாக பட்டு விழுந்திருக்கிறாயோ கர்த்தரிடத்துல பேச, ஆண்டவரே நான் பலவீனமாக விழுந்திருக்கிறேன், எனக்கு ஒரு புதிய பலனை கொடுங்க. கர்த்தர் சோர்வுற்று பாருங்க, பலனை கொடுங்க சொல்லும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீ ஆபீஸ்ல வேலை செய்யும் போது ப்ரொமோஷன் தடை செய்கிற ஒரு மனுஷன் அங்க இருப்பானால் அவனை பார்த்து எரிச்சல் அடையாதே. அவன் பலவீனம் பாண்டமா இருக்கப்பட்ட பிசாசு அவன் மூலமாக உனக்கு எரிச்சல் அடை வைத்துக் கொண்டிருக்கான். நீ அதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் விழித்திருந்த, ஆண்டவரே என் சூழ்நிலை மாத்து என்று சொல்லும் போது கர்த்தர் மாற்றி போடுகிற தேவனா. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் விழித்திருந்து ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லுகிற மாற்றம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரோட கடத்துல விழித்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விழித்திருந்து உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் வருட ஆண்டுல கர்த்தர் உங்களை மேன்மையாக மேலாக்க தான் போகிறார். அல்லேலூயா. விசுவாசித்தால் கைகளை தட்டி இருப்பீர்கள். அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல தேவனே, இந்த அருமையான வேளையில உங்களுடைய தெய்வீக கரத்துக்காக நன்றி ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து விழித்திருந்து சொல்லி இருக்கிறீர்.
அன்றைக்கு யோபுக்கு தெளிந்த புத்தி இருந்தது. அப்படியாக தன்ற பிள்ளைகள் வந்திருக்கவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுப்பீர். எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் ஒரு தெளிந்த புத்தியை கொடுப்பீர். கர்த்தரோட மகிமை இருக்கட்டும். வனாந்தரத்துல வழியை காண்பிப்பேன் சொன்ன தேவன் சங்கீதம் 38 விதமா சொல்லுகிறேன், நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன், உன்மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் தேவன். இவர்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது பாதை காண்பிக்கிற கர்த்தரா இருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான வேலை பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுவிட்டு வெறுமையாக போகாதபடிக்கு புத்தியில இருந்து தெளிந்த புத்திக்கு மாறட்டும். சோர்ந்து பலனடையட்டும். தோல்வியிலிருந்து ஜெயமாக மாறட்டும். துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். நல்ல ஒரு இளைப்பாறுதலை குடிப்பீராக. நல்ல ஒரு சமாதானத்தை குடிப்பீராக. இந்த 4 நாள் தேவ சமூகத்தை அதிகமாக காத்திருக்க பலனுள்ள ஆவியை குடிப்பீர். பலனுள்ள ஆவிகள் எடுத்து போடும் ஒரு புதிய பலனை குடிப்பீர். இந்த கடைசி வாரத்தில் கர்த்தர் சமூகத்தில் தேடி தாகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய பலவீனம் வியாதியில் இருக்கிறது. அதை இயேசு நாமத்தில் எடுத்து போடுவீராக. பலவீனம் நிமித்தமாக பைனான்சியல் ப்ராப்ளம் இருக்க இவர்களுக்கு அந்த பைனான்சியல் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, எனக்கு பிசினஸ் நடக்கவில்லை என்று பிசாசு பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஒரு புதிய பலனை குடிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய மெய்யான வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தை, தேனான வார்த்தை, மதுரமான வார்த்தை, ஆணியான வார்த்தை இவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். ஆண்டவரே, today the mighty word of the Jesus Christ is coming over right now. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. புதிய ஆண்டுக்குள் போகும் பொழுது ராஜாவாக இருந்த ராஜாதி ராஜா தான் உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, தெளிந்த புத்தியோட போ. தெளிந்த புத்தியோட முடிவெடு. தெளிந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன். நீ பயப்படாதே. நீ தெளிந்தவனாயிரு. நீ தெளிந்தவனாயிரு. எதை யோசிக்காதே, சிந்திக்காதே. நீ என்னோட பேசும்போது நான் உன்னை பேசுகிற தேவனா இருக்கிறேன். நீ கண்ணீரோட பொழுது நான் காண்கிற தேவனா இருக்கிறேன். உன் தெளிவு வருமானால் உன் சரீரம் முழுவதும் தெளிவடையப்படும். அப்பா, இந்த அருமையான வேலை இந்த பிள்ளைகள் வார்த்தை கேட்டது கொடுத்ததுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் வழி நடத்த போவதற்காக நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் முன்பாக வைத்து, திரிவேக தேவனை முன்பாக வைத்து இவருக்கு எனக்கு தெளிவை கொடுத்ததுக்காக நன்றி. விழித்திருக்க கிருபைகளை தாரும். ஜெபிக்க கிருபைகளை தாரும். தேவ பிரசன்னம் இருக்கட்டும். பார்த்து கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்றே 2 நபர்கள் யூசப் என்று மற்றொரு யாக்கோப் என்று யாக்கோப் என்று சொன்னபடியாக அந்த பிள்ளைகளை மறுரூபப்படுத்தும். வாலிப பிள்ளைகள் பிசாசு தந்திரத்தினால மாட்டி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு நாமத்தில் விடுவிப்பீராக. இயேசு நாமத்தில் விடுவிக்கும்படியாக அவர்கள் விழித்திருக்கட்டும். இயேசு சமூகத்தில் தவறான பாதையிலிருந்து மாற்றுவீர். சூழ்நிலை மாற்றி போடுவீர். இழந்ததை எடுத்து போடும். மறுபடியும் புதிய காரியத்தை செய்வீராக. வளர்ந்த எலும்புகள் ஜீவன் அடைந்தது போல இன்றைக்கு வளர்ந்து போயிருக்க ஒவ்வொருக்கும் ஒரு புதிய பலனை, தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, காத்திருக்கிறவர்களுக்கு இளைத்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, கர்த்தர் வாய்க்க செய்யும். அநேகர்களுக்கு வருமானம் சில காரியத்தை தடைப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, அந்த தடையை உடைத்து ஜெயமாக மாற்றுவீர். வருமானம் இல்லாமல் தடையாக தடைகளை உடைத்து ஜெயமாக மாற்றும். என் கர்த்தர் செய்ததுக்காக நன்றி. செய்ய போகிறீர்களே, செய்ததுக்காக நன்றி. விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி பிதா, குமார், இயேசு நாமத்தில் வாழ்த்தி இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு தெளிவோடு போகிறார்கள். தெளிவோடு போகிறார்கள். அதிகமாக ஜெபிக்க போகிறார்கள். அதிகமாக வேதத்தை வாசிக்க போகிறார்கள். மற்ற சமூகத்தில் காத்திருக்க போகிறார்கள். அப்படி செய்து முடிக்க போவதற்காக நன்றி. கொடான கொடி நன்றி. இயேசு நாமத்தை தாழ்த்தி நன்றி செலுத்தி ஆவியானவருக்கு கொடான கொடி சொத்தை தெரிவித்து நன்றி செலுத்துகிறேன். என் ஜீவன நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.